ராஜேஸ்வரிங்க தேயிலை தோட்ட தொழிலாளர் தான் நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களோட கோரிக்கை நாங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ எங்களுக்கு நல்ல தீர்ப்பாக வரணும். எங்களோட கோரிக்கை இதுதான். இந்த எஸ்டேட்டில் டேண்டி நடத்தணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். எடுத்து நடத்தினால் நல்லது தான். கீழே உள்ளவங்க கூட இங்கே வந்துடுவாங்க வேலைக்கு. யாருமே இங்கேருந்து போகவே இல்லை. எல்லாருமே இங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க. அப்புறமா இந்த 10 ஏக்கர் இடம் கொடுக்க சொல்லலாம். அது இங்கேயே கொடுக்கணும் எங்களுக்கு. அப்புறம் 25 லட்சம் நஷ்டஈடாக எங்களுக்கு இழப்பீடு தொகையாக கொடுக்கணுன்னு இருக்காங்க. அதுவும் எங்களுக்கு வேணும். இப்போதைக்கு வழக்கு பின்னாகிக்கிட்டே இருக்குது. அது வரந்தண்ணி எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு வழி இல்லை, வேலையும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 கொடுக்குற சொல்லி நீங்கள் தான் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லணும். நல்ல தீர்ப்பாக வரணும் எங்களுக்கு. எங்களுக்கு இந்த கோரிக்கை எங்களுக்காக தான். அந்த கோரிக்கையை இப்போமாச்சும் அரசு அவங்க எடுத்து கவனத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போதைக்கு உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்கோம். மாஞ்சலில் வேலை பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு மகளிர் உதவித்தொகைக்கு நாங்கள் நிறைய பேர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் நாங்கள் கேட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் கிடைக்கல. எங்களுக்கு இந்த ரூபாயை நேரடியாக ஏற்றி விடுதுன்னு இப்போ இடையில வந்தவங்க போனாங்கலாம் சொன்னாங்க. இது வரைக்கும் ஏற்றி விடலை. இப்போ எங்களுக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கும். இந்த 1000 ரூபாய் ஏற்றி விட்டால் எங்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். நாங்கள் கவர்மெண்ட்டிட்ட கேட்போம். இதை பார்த்து கவர்மெண்ட்டு எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் ஏற்றி விட்டால் எங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும்னு நான் கேட்கேன். சரிக்கா, கடைசியாக எப்போ வேலைக்கு போனீங்க? வருமானம் எப்படி இருக்குது? 3 மாதம் ஆகுது எங்களுக்கு வேலை நிப்பாட்டி. வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் குடும்பமெல்லாம் வீட்டில் தான் இருக்குது. எல்லாருமே மாஞ்சால மக்கள் பூரா அங்கே தான் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் வீட்டுக்காருக்கு பைக் ஓட்ட தெரியாது, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இங்கேருந்து சைக்கிள் கூட ஓட்ட தெரியாமல் இருக்கும். அங்கே உள்ள மாப்பிள்ளைக்கு நாங்கள் பைக்குக்கு எங்கே போக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.